வணக்கம். கதை கருவூலம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். எப்படியும் வாழலாம் என்று நினைப்பவர்க்கு வாழ்க்கையில் சிறு சிறு பிரச்சனைகள்தான் இருக்கும். ஆனால் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று நினைப்பவர்க்கு வாழ்க்கையே பிரச்சனையாகத்தான் இருக்கும். காயம் தந்தவர்களிடம் காரணம் கேட்காதீர்கள். அவர்களின் காரணம் இன்னும் நம்மை காயப்படுத்தும். கைகளுக்கும் கால்களுக்கும் எவ்வளவு வலிமை உண்டு என்பதை வறுமை ஒன்றே தீர்மானிக்கிறது. பிறரை எதிர்த்து வாழ்வது கூட எளிது. பிறரை எதிர்பார்த்து வாழ்வதுதான் கொடியது. எல்லோரிடமும் திறமை உள்ளது. ஆனால் அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதில்தான் வெற்றியின் ரகசியம் ஒளிந்திருக்கிறது. எதிரி நம்மை குற்றம் சாட்டினால் நாம் சரியாக செல்கிறோம் என்று அர்த்தம். எதிரி நம்மை பாராட்டினால் நாம் எங்கோ தவறு செய்கிறோம் என்று அர்த்தம். ஒருவர் கோபத்தில் பேசும்போது கவனமாக கேளுங்கள். ஏனென்றால் அதுதான் அவர்கள் உண்மை சொல்லும் நேரம். தூக்கி எறியும்போதுதான் தெரிகிறது நம்மால் உயர பறக்க முடியும் என்று. மனதிற்கு பிடிக்கும் வரைதான் பொக்கிஷம், இல்லையென்றால் குப்பைதான். பொருட்கள் மட்டுமல்ல, உறவுகளும் தான். நேர்மை தவறாமல் வாழ்பவர்களை விட நேரத்துக்கு தகுந்தாற்போல் வாழ்பவர்களே நன்றாக வாழ்கிறார்கள். எதிரியாய் எதிரில் நிற்பவனை கூட மன்னித்து விடுங்கள். ஆனால் கூடவே இருந்து நம்பிக்கை துரோகம் செய்யும் துரோகியை ஒருபோதும் மன்னித்து விடாதீர்கள். அன்பை பிச்சை எடுக்கக்கூடாது. அக்கறையை கேட்டு பெறக்கூடாது. உணர்வுகளை சொல்லி புரிய வைக்கக்கூடாது. இறுதி வரை யாரிடமும் எதையும் எதிர்பார்க்கக்கூடாது. குடும்பத்திற்காக எடுக்கும் முடிவில் யாரோ ஒருவரின் கண்ணீர் மறைந்தே இருக்கும். உறவுகளை ஊறுகாயாக பயன்படுத்திக் கொள்ளாதீர்கள். உப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அவசியமாகவும் இருக்க வேண்டும், அளவோடும் இருக்க வேண்டும். முகத்தை காட்டக்கூடிய கண்ணாடி மனதையும் காட்டிவிட்டால் இங்கு பல பேர் நல்லவர் வேஷம் போட்டு சுற்ற முடியாது. நல்லவனாயிருந்தால் யாருமே மதிக்க மாட்டார்கள். நல்லா இருந்தால் மட்டுமே எல்லோரும் மதிப்பார்கள். ஒரு ஏமாற்றம் தனிமையை நாட வைக்கும். ஒரு துரோகம் விலகி நடக்க வைக்கும். ஒரு அவமானம் புது பாதையை தேட வைக்கும். எளிதாய் சொல்லிவிடுகிறார்கள், நீ மாறிவிட்டாய் என. ஆறுதல் என்பது உன் காயத்திற்கு தற்காலிக தீர்வு. மாறுதல் என்பது உன் காயத்திற்கு நிரந்தர தீர்வு. ஆறுதல் தேடாதே, மாறுதல் தேடு. உங்களுக்கும் சூழ்நிலைகள் மாறும் என்பதை விட சூழ்நிலை உங்களையும் மாற்றும் என்பதே உண்மை. தனக்கு மதிப்பில்லை என்று தெரிந்த பிறகு அந்த இடத்திலிருந்து விலகி செல்லும் அந்த பண்பிற்குத்தான் தன்மானம் என்று பெயர். நல்லவர் கெட்டவர் என யாரையும் தீர்மானித்து விடாதீர்கள். சூழ்நிலை என்பது எவரையும் தலைகீழாய் புரட்டி போடும் வல்லமை கொண்டது. கிடைத்ததை அனுபவிக்க கற்றுக்கொள். கிடைக்காததை ரசிக்க கற்றுக்கொள். வாழ்க்கை இன்பமாக நகரும். நகர்ந்து கொண்டே இருப்பதுதான் நதிக்கு அழகு. வளர்ந்து கொண்டே இருப்பதுதான் வாழ்க்கைக்கு அழகு. உன்னுடைய கனவு பெரியதாக இருக்கும்போது உனது உழைப்பு கனவை விட பெரியதாயிருக்க வேண்டும். இந்த உலகில் எதையெதையோ தேடி அலையும் மனதிற்கு இறுதியில் தேவைப்படுவது
அமைதி மட்டுமே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கதை கருவூலம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.